ஆன்ம வணக்கம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல பல பேரோட லைஃப்ல ஒரு மாபெரும் பிரச்சனையா இருக்கிறது இந்த டென்ஷன், மன அழுத்தம், ஓவர் திங்கிங், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுறது. இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையில மாட்டிட்டு இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர்றது? நான் தினந்தோறும் நைட்ல தூக்கம் வர மாட்டேருக்கு, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது தூங்க, அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த சொல்யூஷனா இந்த வீடியோ இருக்க போது மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. கிளைமேட் சேஞ்சினால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சத்தமா பேசுறேன். மன அழுத்தம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது, இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. பொதுவா இந்த மூணுமே நமக்கு எப்படி நடக்குதுன்னா, கடந்த காலத்தை பத்தி யோசிச்சோம், நிகழ்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத யோசிச்சுதாங்க இது நமக்கு இந்த அதிகமா யோசிக்கிறதாகட்டும், கோபம் வரதாகட்டும், இதெல்லாம் நடக்குது. இப்போ கடந்த காலத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கலாம், எவன பணம் ஏமாத்தி இருக்கலாம், இல்ல சொத்து கைவிட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இது நடந்தும் யாரு ஒருத்தர் அந்த மன தைரியத்தை வளர்த்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். ஐயோ இது நடந்துடுச்சு, ஐயோ இது நடந்துடுச்சு, என்ன ஆகுமோ, எப்பா இந்த மாதிரி என்கிட்ட இருந்து 1 கோடி சொத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சே இருந்தா இன்னும் நம்மளை விட்டு போயின்னேதான் இருக்குமே தவிர நம்ம கிட்ட எதுவும் வராது. எப்பவோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, அதை நம்ம இப்ப யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்போம். அவன் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், அவனை நான் சும்மா விடுறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி யோசிச்சு 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 நீங்க மன அழுத்தத்துக்குள்ள ஓவர் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறீங்க. அதுல இருந்து பல வியாதிகள் உங்களுக்கு உருவாகுது. நீங்க என்ன மெயினா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பிரசன்ட்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னால இப்போ பிரசன்ட்ல என்னால நல்லா பேச முடியுதா, என்னால நல்லா மற்ற ஜீவனுக்கு உதவ முடியுது, இந்த நொடி நான் நல்லா இருக்கேன், இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்ல பழகணுங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். நன்றி இறைவா, இந்த நொடி என்னை நல்லா வச்சிருக்க, இன்னும் நான் எவ்வளவு நாள் வாழ்வேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை சரண் அடைஞ்சிட்டேன், கண்டிப்பா நான் உன்னை சரண் அடைஞ்சிட்டேன். கடந்த காலத்துல எனக்கு கெட்ட விஷயம் நடந்திருந்தாலும் இனிமே வரப்போற ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஏன்னா நல் வழி படுத்தி கொண்டு போக. இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மனத்திறன் எப்படி இருக்கும் பாருங்க, உங்களுடைய செயல்திறன் எல்லாமே கம்ப்ளீட்டா மாறும். உங்களுக்கு இந்த டென்ஷன், டிப்ரெஷன், கோபம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்ம எதுக்குங்க இந்த பூமியில பிறந்திருக்கோம், இனிமே ஒரு பிறவா பெரும்பேற்றை நம்ம பெறணும். அப்ப இனிமே ஒரு பிறவா பெரும்பேற்றை நம்ம பெறணும்னா நம்ம எப்படி இருக்கணும், இறைவனை சரண் அடையணும். இறைவனை சரண் அடைஞ்சிட்டோம்னா நமக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எதுவுமே நம்ம சரிசமமா பார்க்கக்கூடிய நிலை வரணும். இப்போ ஒருத்த ஏமாத்திட்டானா, இப்ப ஏமாத்திட்டு அவன் வந்து நல்லா இருந்துருவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கான பாடத்தை அவனுக்கு இறைவன் புகட்டுவாரு. உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அதனால என்னை இவன் ஏமாத்திட்டான், என்ன அதுக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் பொறுத்து போக சொல்ல, ஒவ்வொரு விஷயம் ஏத்துக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி யோசிக்கிறதால யாரோட மனநலம் பாதிக்கப்படுது? எல்லாம் உங்களுடைய மனநலம் தான் பாதிக்கப்படுது. திருப்பி திருப்பி யோசிக்கிறதால நடந்து முடிஞ்சு போன விஷயத்த யோசிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. அப்ப எதுக்கு அதை யோசிக்கணும்? சரணாகதியில இருந்துட்டேன்னா எனக்கு இன்பம் வந்தாலும் அது உனக்கு வந்த மாதிரி, துன்பம் வந்தாலும் உனக்கு வந்த மாதிரி. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, மனிதர்கள் கூடவே அதிகமா பேசுறோங்க, மனிதர்கள் கூடவே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மனிதர்கள் கூடவே இருக்கும். இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, எத்தனையோ இயற்கை வளங்கள் இருக்கு. இந்த இயற்கை கூட எல்லாம் நம்ம யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டே இருக்கோம். இந்த தனிமையில் இருக்கும் போது அதிகமா இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருக்கும். இந்த மொபைல் அடிக்ஷனே நமக்கு டென்ஷன், டிப்ரெஷனா மாறுது. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றதாகட்டும், கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டு பல மணி நேரங்கள் வீடியோ பார்க்கறதாகட்டும், இதெல்லாம் நம்ம மைண்டை பாதிச்சிருந்துங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அன்டைம் வரைக்கும் செல் யூஸ் பண்றது, அதுல பல விஷயங்கள் பார்க்கறது, ஏதாவது நம்ம ஒரு காமெடியான விஷயம் பார்க்கும் போது சிரிக்கிறோம், அதுல ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும்போது அழுகுறோம், இல்ல பல விஷயங்கள் பார்க்கும்போது இப்படி நம்மளுடைய மைண்ட் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கு. இதனால
நம்மளுடைய மைண்ட் வந்து அந்த மன சோர்வு அடையுது. சரியா ஒரு விஷயம் நம்மளால யோசிக்க முடியல, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியல. நம்ம ஒரு கோலை வச்சு அதுல சரியா ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம்னா அதுல ஃபோக்கஸா நம்மளால ஒர்க் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அடுத்தவனையே நம்ம யோசிச்சு இருக்கோம். முதல்ல நம்மள பார்க்க நம்ம கத்துக்கணுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் பண்றது சரிதானா, நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்ப இதை யோசிக்கிறதால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு அடுத்தவனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்றோம், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த நொடி அப்படின்னு என்ன நான் யோசிக்கணும். என்ன நான் பார்த்தாதான் அடுத்தவன் என்னை பார்த்து சிரிக்க மாட்டான். இல்லைன்னா அடுத்தவன் என்னை பார்த்து சிரிச்சிடுவான், அவன் என்ன பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதனால அடுத்தவங்களை பத்தி நடந்ததை நினைச்சு இந்த கோவம், டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு நடக்கிறது எதுவோ எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி நடக்குதாங்க. ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நடக்கிறது எல்லாம் இறைவன் நடத்துறது. இந்த மனப்பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்கு? நமக்கு நடக்கிறது எல்லாம் இறைவன் நடத்தி வைக்கிறது. கண்டிப்பா இறைவன் தான் நடத்துறாரு. நம்ம ஒண்ணு நினைப்போம், நடக்கிறது இன்னொன்னா இருக்கும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்த நான் திருப்பி திருப்பி யோசிச்சு டென்ஷன் பண்றதால டென்ஷன், அதாவது இப்போ ஒரு ஏமாத்திட்டான், ஒருத்தன் 1,00,000 ஏமாத்திட்டான். இப்ப அந்த 1,00,000 ஏமாத்திட்டான், ஐயோ 1,00,000 போச்சே, இந்த 1,00,000 போச்சே போச்சே போச்சேன்னு திருப்பி திருப்பி யோசிக்கிறதால நம்மளுடைய மனநலம் பாதிக்கப்படுது. இப்போ ஏமாத்திட்டு போனான் பாருங்க 1,00,000, அவன் ஏமாத்திட்டு போயிருந்தாலும் அவன் 1,00,000 உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா 10,00,000 செலவு அவன் அனுபவிப்பான். இது கட்டாயங்க. ஏதோ நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. 100% கண்டிப்பா இது நடக்கும். அதனால ஐயோ இது எனக்கு நடந்துடுச்சு, இப்படி போயிடுச்சு அப்படிலாம் இல்லை. நடந்தது, கடந்த காலத்தை நினைக்காதீங்க, அதை விட்டுருங்க. ப்ரெசன்ட்ல நான் இப்ப என்ன பண்றேன், ஃபியூச்சர்ல இதை பண்ண போறேன்பா. நீ வந்து ஃபியூச்சர்ல நான் இதை பண்ண போறேன், உனக்கு தெரியும் என்னை எப்படி வழி நடத்தி கூப்பிட்டு போனேன்னு, அதுபடி என்னை வழி நடத்தி நான் உன்னை சரணடைகிறேன் இப்படின்னு சொல்லி பாருங்க. தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க, இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மன அழுத்தம், இந்த டென்ஷனு, டிப்ரெஷனு எல்லாம் காணாம போயிடுங்க. சத்தியமான உண்மை. இப்போ ஃபியூச்சர்ல நீங்க என்ன ஆகணும் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கா இல்லையா? அந்த ஃபியூச்சர்ல ஆக போறதுக்கு இப்போ அதுக்கான ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. நான் இதை ஆசைப்படுறேன், இதுக்கான ஸ்டெப் நான் எடுத்து வச்சுட்டேன், என்ன நீ வழி நடத்தி கூட்டிட்டு போ அப்படின்னு நீங்க பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் ஆனது வந்துடும். இந்த டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் விட்டு வாழ்ற வாழ்க்கைய முதல்ல சந்தோஷமா வாழுங்க. ஏன் தான் இந்த மனித பிறவி கிடைச்சதோ அப்படிலாம் இல்லை. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் கூடு செவிடு நீட்டி பிறத்தல் அரிது. கட்டாயம் இந்த மனித பிறவிதான் இறைவனை அடையிறதுக்கான ஒரு முக்கியமான பிறவி. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், எதை நினைச்சியும் நீங்க யோசிக்காதீங்க, அதிகமா மன அழுத்தத்துக்கு உள்ளாகாதீங்க. இருக்கிறதுலயே மிக கொடிய நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனநோய் தாங்க. இப்போ ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி யோசிச்சு நம்ம தூக்கம் இல்லாம யாரோ எல்லாரையும் பார்த்து எரிஞ்சு விழிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாம இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு மிக கொடிய நோய். சீக்ரெட்டான ஒரு கீ என்னன்னா, இதுக்கு சிம்பிளான ஒரு கீ மெடிடேஷன். நான் சொல்றது, நான் இந்த வீடியோ என்னுடைய சேனல்ல சொல்றது எல்லாத்தையும் மெடிடேஷன் பத்தி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். மெடிடேஷன் பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சிந்திக்கும் திறன் செயல் கரெக்டா ஆகுது. இந்த அதிகமா நம்ம யோசிக்கிற தாட்ஸ் வந்து கம்மியாகுது. மெடிடேஷன் பண்ணீங்கன்னா இன்னும் சீக்கிரமா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்குங்க. இந்த டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் வெளியே வர்றது. பிறகு நான் முன்னாடி சொன்ன விஷயம் அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ போகின்னு ஒரு பண்டிகை இருக்கு. இந்த போகி பண்டிகையில பழைய துணி, இந்த பாயெல்லாம் போட்டு எரிப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த கழிவுகள்லாம் போட்டு அன்னன்னைக்கு எரிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், 20 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், எல்லா கழிவும் நம்மளுடைய மூளைக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்தா பத்தாதுங்க, உங்களை நம்பி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.